இப்போ நீங்கள் பார்க்கலாம். நம்ம இப்போ இங்கே உள்ளுக்குள்ளே போகிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இடம் தான் வந்து அவர் இறந்த இடமா. ஸோ இங்கே இருக்கிற பாடியை வந்து வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இறந்த இடத்த வந்து இன்னும் மெமரபுளாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் ஃபுல்லாக கார்டன் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸவேட்டட் ரிமைன்ஸ் குஷிநகர். இது வந்து அவரோட பூத உடல்னு சொல்லுவோம்ல, அந்த உடலை வந்து இங்கே தான் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவர் அங்கே இறந்துட்டார். இறந்ததை வந்து அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து இந்த ஒரு இடத்துல வச்சு அதுக்கு வந்து தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. ஹாய் டீம், இது நம்ம டே 18. கிட்டத்தட்ட ஒரு 6.5 hours வந்து தூங்கி மார்னிங் 5:30 எழுந்திரிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு. 7 o'clock வந்து சைக்கிள் எடுக்கணும். தென் இன்னைக்கு வந்து நம்ம போகிறது வந்து பார்த்தா கோபால்கஞ்ச். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோபால்கஞ்ச், பீகாரோட எக்ஸாக்டாக உள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ இங்கிருந்து முசாஃபர்பூர்னு ஒரு சிட்டி இருக்குது, அங்கே வந்து மூவ் ஆகணும். அது 140 கிலோமீட்டர், 140+ கிலோமீட்டர். அது ஜென்ரலாக காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு யோகா வந்து ஒரு 15 minutes வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எழுதுகிற ஒரு ஹேபிட் இருக்குது. ஜென்ரலாக எல்லோரும் வந்து கடவுள் பேர் வந்து எழுதுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா காட்டணும். இந்த மாதிரி இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், என்னோடய பேர் வந்து எழுதுவேன். ஜென்ரலாக கடவுள் பேர் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, அது எழுதும்போது நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அது மேலே இருந்து நான் அந்த டேயில் நான் என்னென்ன பண்ண போகிறேன், அந்த விஷயம் என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது சொல்லுவாங்க இல்லைங்க, நம்ம ஒரு இந்த மாதிரி செல்லும்போது ஸ்பிரிச்சுவல் தென் நம்மளோட மைண்டு, ஃபிசிக்கல் எல்லாமே வந்து கோஆப்ரேட் பண்ணால் தான் நம்மளால் இந்த மாதிரி விஷயம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நான் ரெகுலராக இது வந்து கிட்டத்தட்ட 5 yearsஆகவே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக என்னோடதில் நிறைய மாற்றம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒருத்தங்களுமே வந்து அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற உணர்வு வந்து நம்ம. ஸோ அப்படி தான் தென் இங்கே பீகார் வந்து எப்படி இருக்க போகுது, பீகாரை பார்க்கும்போது எனக்கு சாமுராய் படம் தான் ஞாபகம் வருது, அந்த மாதிரியா அப்படின்னு. பட் இங்கேயும் மக்கள் வந்து கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. मीडियम में ऐसा कोई दिक्कत हाँ मैं 15 तारीख को निकला था. ஏன்னா நம்ம வந்து நமக்காக பம்ப் ஓப்பன் பண்ணி அவர் ஏர் ஃபில் பண்ணுறாரு. ஏன்னா ஏர் கம்மியாக இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும். நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் கோபால்கஞ்ச். ஸோ ஏர் ஃபில் பண்ணிட்டு தான் போகணும். ஃபில் பண்ணேன். அப்போது आप लोग का नाम आओ अंदर, कैमरा में नहीं आना चाहिए, ठीक है, लेट्स सी. आप लोग सब दिख रहे, बस वीडियो में आप लोग भी आ जाएगा. चलो लेट्स चीयर्स. Cheers. Okay, bye. கொடியை வச்சுட்டு ஏதோ பண்ணுறானுங்க. आ गए क्या? चलेगा. बिहारवासी हैं, बैठिए. டீம் ஆக்சுவலாக நான் வந்து வந்துட்டு இருந்தேன் பீகாரில், இது கோபால்கஞ்ச் தாண்டி. அவர் வந்து என்னென்ன பார்த்துட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் ரிக்வஸ்ட் பண்ணி அவர் டீ கொடுக்குறாரு. அப்படியே ஆகை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, आपका छोटा लड़का है. ये नाती है मेरा, नाती लड़की का लड़का और ये मेरा पोता है अपना पोता. लड़का का டீம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச வந்து வராதான். பட் ஆனால் நம்ம சைக்கிளில் பேசினா புரிஞ்சுக்குவானா இவங்க. ஸோ ஆனால் லவ் பாருங்கள், என்னால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. சூப்பர். मैं मेरा भाषा में भी समझाता हूँ, नहीं तो उन लोगों को मालूम नहीं पड़ेगा. गाय बेस. हाँ पानी चलेगा. இங்கே பாருங்க நம்மால் எப்படி சாப்பிட்ருக்காரு. விட்டா கேமராவே சாப்பிட்ருவாரு. சரிங்க, தேங்க்யூ. हाँ वेरी गुड. आता देखो एकदम खुश हो गए. हाँ आओ लेट्स चीयर्स. எஸ் வெரி குட். பாவங்க பையன், வெரி குட். खाना खा लूँगा मैं. ஓகே. கோபால்கஞ்சிலிருந்தே டுவார்ட்ஸ் முசாஃபூர் போயிட்டுருக்கோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படி இருக்குது. பீகார் என்னமோ நினச்சிட்டு வந்தால் இங்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் தேர் ஓன் யூனிக். டீம் அவங்க பாருங்கள், அவருக்கு வந்து கால் இல்லை, ஆனால் साइकिल கடை வச்சு मेंटेन பண்ணிட்டு இருக்காரு. பெரிய விஷயம். पीछे व्हील में मुझे लग रहा है कि ज़्यादा है, वो बहुत करने में दिक्कत पड़ता है. कितना है दादा? 60 है. हमको रखना है इसमें, वो 80 रखना है. आपका नाम? देवेंद्र शर्मा. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அவருக்கு வந்து एक्चुअली ஒரு लेग आपका एक पैर प्रॉब्लम हुआ था. कौन सा साल में हुआ था? 2 साल पहले हुआ था. हाँ
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாச்சான் இந்த கால் வந்து இல்லாமல் போய். ஆனால் அவர் அதை விடாமல் நீங்கள் பார்க்கலாம் சைக்கிள் கடையில் வந்து வச்சு அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு ஊனமாக நம்ம வந்து பார்க்கக்கூடாது, நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செய்யணும் அப்படின்னு. आपको कैसे इंस्पिरेशन मिला कि मैं ऐसा छोड़ूंगा नहीं, फिर भी मेरे से जो आपसे जो होगा ना वो कर रहे हैं ना, कैसा कि ऐसा आपका माइंड में आया? नहीं माइंड में नहीं, ये काम करता है शुरू से पहले से, इसी में छोड़. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் சைக்கிளுக்கான எல்லா வேலையும் செய்கிறேன், பஞ்சர் போடுறேன், பட் எனக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியல அப்படின்றாரு. நம்மள கடவுள் வந்து எத்தனை பேருக்கு கை கால் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு, நம்ம அதை பயன்படுத்துகிறோமான்னு கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். தன்யவாத் தாதா. டீம் ஆக்சுவலாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இப்போ தான் சைக்கிள் கடையிலிருந்து வந்து முடித்தேன். இங்கே பாருங்களேன், இது வந்து பீகார் கோபால்கஞ்சுங்கிற ஒரு இடம், முசாஃபூர் போகிற வழியில். இங்கே பாருங்கள். உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் சுபாஷ் குமார். அவர் பேர் சுபாஷ் குமார். அவர் பீகார், பட் தமிழ் நல்லா பேசுவார். எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் மயிலாப்பூரில் சென்னையில் நிறைய இடம் தெரியும். ஓகே. நம்ம கிமிட்டரியெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. 13 வருஷம் இப்போ நாங்கள் ஆந்திராவில் இருக்கிறோம். கட்டு சயின்ஸ் சென்டர் டேஸ்ட் ஆந்திராவில் இருக்கிறோம். ஆனால் தமிழ் வந்து இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க. 13 வருஷம் அங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. நான் வந்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டு, நான் தமிழ் நீங்கள் வீடியோவில் பேசிட்டு இருக்கிறத கேட்டு அவர் வீடியோ பேசுகிறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கேட்டால் பெரிய விஷயம். நாங்கள் இதை சொல்லணும், நீங்கள் வாங்க டிவி சாப்பிட்டு அப்புறம் நீங்கள். இல்லை இங்கே ஆல்ரெடி வர வழியில் நிறைய இடத்துல வந்து என்ன விடவே இல்லை பீகார் பீப்புள்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, நீங்கள் எங்களுக்குள்ள ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா அதாவது இப்போ தான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன், அது முன்னாடியும். ஸோ இப்போ சைக்கிள் ஒரு ப்ராப்ளம் ஏர் செக் பண்ணுறதுக்காக வந்து. ஸோ உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. கீப் இன் டச். இது வந்து ஒரு பெரிய நதி, ஆனால் நதி பேர் என்னன்னு தான் இங்கே எந்த போர்டையும் காணோம். ஸோ மிகப்பெரிய நதி. ஆனால் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இந்த சைடு